Hi viewers, Assalamu alaikum. Welcome to Asia's Tamil Kitchen. இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போற ரெசிபி அரபு நாட்டு ரெசிபியான மந்தி தான் பார்க்க போறோம். நான் சிக்கன் மந்தி செஞ்சிருக்கேன். இது dry lemon இல்லாம லெமன் ஜூஸ் வச்சு நான் செஞ்சு காட்டியிருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆசியாஸ் தமிழ் கிச்சனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ சிக்கன் மந்தி செய்கிறதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸும் கொஞ்சம் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போது நம்ம மந்தி ஸ்பைஸ் மிக்ஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு 1 பிரியாணி இலை, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, கொத்தமல்லி எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, முழு மிளகு, அப்புறம் 2 பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய். இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். ஜாதிக்காய் இருந்தால் ஒரு சின்ன பீஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மந்தி ஸ்பைஸ் மிக்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். இதில் 1 பிரியாணி இலை போட்டிருக்கேன். கொஞ்சமாக பொடியாக நறுக்கின பூண்டு, ஒரு 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துருக்கேன். இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதையெல்லாம் நல்லா வதங்கி வரணும். இப்போது நம்ம மந்தி ஸ்பைஸ் மிக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன். மீதி அப்படியே வைங்க, நம்ம சிக்கன் கோட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ இதோட நம்ம சிக்கன் பீசஸையும் சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா பெரிய பெரிய பீசஸாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் மந்திக்கு நல்லாயிருக்கும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், இதை கீரி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். நம்ம ட்ரை லெமன் இதில் சேர்க்கலை, அதனால் 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ லெமனோட தோல் 2 பீஸ் நான் இதில் சேர்த்துக்கிறேன். ட்ரை லெமன் இல்லாததுனால நான் இதை சேர்க்குறேன். இதை வச்சு செஞ்சாலே நம்மளுக்கு மந்தி சூப்பராக வரும். நான் 4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் கடைசியில் தான் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய சேர்த்தா பிரியாணி ஸ்மெல் வரும், அதனால் நான் 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வைங்க. இப்போ சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ இந்த டைமில் நம்ம லெமனோட தோல் சேர்த்தோம்ல, அதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் பீசஸையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியில் தான் நம்ம அரிசியை வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வைங்க. ட்ரை ஆகிற வரைக்கும் வேக வைங்க. இப்போ இன்னொரு பிளேட்டில் மீதி உள்ள மந்தி மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம்.
அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள். நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம், நல்ல கலர் வரும். அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய், அப்புறம் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதும் இந்த சிக்கன் பீசஸ்லாம் இதில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மந்தி மசாலாவில். இப்போ எல்லா சிக்கனையும் நான் கோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு டவாவில் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம இந்த எல்லா சிக்கன் பீசஸையும் 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த சிக்கன் பீசஸ் ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதும் அடுத்த பக்கம் திருப்பி போடணும். இப்போ 2 பக்கமும் திருப்பி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இன்னொரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 5 பாதாம் 5 முந்திரியை வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ ரைஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா குக்காகி வந்துருச்சு. நம்மளுக்கு இதே மாதிரி உதிரி உதிரியாக வரும். இதில் நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன் பீசஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஃப்ரை பண்ண முந்திரி பாதாமையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் ஒரு சார்கோல் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டவுடனே இந்த மாதிரி புகை வரும், அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ உங்கள்கிட்ட சார்கோல் இல்லைன்னா சிரட்டையில் ஒரு சின்ன பீஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஸ்மோக்கி ஃப்ளேவரோட நம்மளுக்கு மந்தி சூப்பராக தயாராகிடுச்சு. சிக்கன் மந்தி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதோட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஆசியாஸ் தமிழ் கிச்சனை ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.